புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பல்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 6 கோள்களும் ஒரே சுற்றுவட்ட பாதையில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு துவங்கியுள்ளது. ஒரே நேர்கோட்டில் கோள்கள் அணிவகுப்பதை 25ஆம் தேதி வரை காண முடியும். வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி கோள்களை வெறும் கண்களாலும், யுரேனஸ், நெப்டியூன் கோள்களை டெலஸ்கோப் உதவியுடனும் காண முடியும். 6 கோள்களையும் தொலைநோக்கி உதவியுடன் மக்கள் துல்லியமாக காண சென்னை பிர்லா கோளரங்கத்திலும் கோவை கொடிசியா அறிவியல் மையத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. சரிங்களா, ஃபோக்கஸ் ஆனோன்னே நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். கொஞ்சம் க்ளவுடி கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்போ என்ன தெரியுது? ஃபோட்டோ பண்ண வச்சுமா என்ன எப்போ பண்ணுங்க பாப்பா. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் குவிந்த மக்கள் கோள்களை கண்டு வியந்தனர். திருச்சி, வேலூர் மண்டல அறிவியல் தொழில்நுட்ப மையங்களிலும் கோள்களின் நேர்கோட்டு நிகழ்வை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொலைநோக்கி வழியே காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் செயல் இயக்குனர் லெனின் தமிழ்கோவன் கூறினார். நான் ஆதம்பக்கம் வேளச்சேரியிலேருந்து வரேன். நான் வீனஸ் பிளானட்டை பார்த்தேன். டெலஸ்கோப்ல. தெரிஞ்சது. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. வட்டமா இருந்ததா? எப்படி இருந்தது? வட்டமா இருந்துச்சு. இப்பதான் நாங்க வீனஸ் பார்த்தோம். வீனஸ் ஒரு ஹாஃப் மூன் மாதிரி இருந்தது. அங்க ஒரு கலர்ஸ்லாம் இருந்தது. ஆனா அது மூணுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் மூணோட ரொம்ப பிரைட்டா இருந்தது, கலர்ஸும் வந்தது. இப்ப நம்ம புக்ல பார்க்கும்போது வீனஸ் ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப டெலஸ்கோப்ல பார்த்தா நல்லா இருக்கும், ஏன்னா அது ஃபுல் இதுவா இருக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜூபிட்டரு. அது அவ்வளோ அழகா இருந்தது. புக்ல தான் இனிமேல இருந்து நான் பார்த்துருந்தது. புக்ல பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சது லேயர்ஸ், அதுவே நல்லா இருக்குன்னு நினைச்சேன். இப்ப ரியல் லைஃப் பார்க்கும்போது அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. நிறைய லேயர்ஸ், அதோட மூணு எல்லாமே பார்த்தா அவ்வளோ அழகழகா இருந்தது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால அவ்வளோ வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப லக்கியான ஃபீல் ஆகுது. எனக்கு இது வரைக்கும் இப்போ 2 பிளானட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். வீனஸ் ஒன்னும் ஜூபிட்டர் ஒன்னும் இப்ப பார்த்திருக்கோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம இத்தனை நாளா நவம்பர் மாசத்துல நம்ம வெறும் கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கோம் பிளானட்ஸ். இப்போ டெலஸ்கோப் வழியா பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களே இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நம்ம டெலஸ்கோப் வழியா பிளானட்ஸை பாக்குறது, அதுவும் ஒரே ஆர்பிட்ல பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம். கணிதம், வடிவம், அணுகுணி எல்லாருக்குமே நல்லா பாடமா பண்ணியிருக்காங்க. இந்த கோள் ஒரே நேர்கோள் பார்க்கறதுன்ட்டு அது ஃபர்ஸ்ட் முறையாக வந்திருக்கோம். நாங்கள் இது பார்க்கறது நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அடுத்த இது பிப்ரவரி 28 எல்லாமே இது கிளீனாக தெரியணும். இன்னொரு முறை பார்க்கலான்னு ஒரு ஆசைப்படுறேன். அதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இது இவ்வளோ கூட்டம் இருக்கும் எதிர்பார்க்கல. வந்தோம் பார்த்தோன்னா பெரிய லாங் லைன் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் லைன் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் பார்க்கறதுக்கு. பசங்களாம் கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க அது பார்க்கறதுக்கு. ஏற்பாடு எப்படி சார்? இது வரைக்கும் நல்லா இருக்குங்க. லைன் நல்லா போயிட்டு இருக்கு. கார் பார்க்கிங்க்குலாம் இடம் இருக்கு. உள்ள போனாதான் தெரியும் அதை எப்படி நல்லா பார்க்க முடியுதா இல்லையான்னு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்களா இல்ல ஆல்ரெடி பாத்துருக்கீங்க? இல்ல இங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோங்க. வீட்டுல இருந்து பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி டெலஸ்கோப் வச்சுன்னு பாக்குறது இதான் முதல் தடவை. வீனஸை பார்த்தோம். மிக தெளிவாக அழகாக தெரிகிறது. வீனஸோடு சேர்ந்த நேர்கோட்டில் அந்த ஜூபிட்டரை பார்க்க முடிந்தது. இந்த ஜூபிட்டரோடு 4 மூன்ஸ், 3 நேராக மேலேயும் 1 கீழேயுமாக 4 மூன்ஸை அந்த ஜூபிட்டருக்கு இருப்பதையும் பார்க்க முடிந்தது. நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதை பார்த்து மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம். எப்படி சார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ரொம்ப மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஐயா. இது பொதுமக்கள் பார்ப்பதற்கு வரிசையாக அவர்கள் பார்ப்பதற்கு ஏற்றாற் போல
அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஏற்பாடு இருக்கிறது. இந்த அரிய நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த அறிவியல் உலகத்தில் இது சாத்தியமா இருப்பதனால நம்மளெல்லாம் பார்க்க முடிகிறது. வெறும் கண்ணால இப்போ வந்து அந்த சுக்கிரனை பார்க்க முடியும், வீனஸை பார்க்க முடியும். அருகில வருகிற போது ஜூபிட்டரை பார்க்க முடியும். ஆனா ஜூபிட்டருக்கு இருக்கிற 4 மூன்களையும் பார்க்க முடியுமானா வெறும் கண்ணால பார்க்க முடியாது. டெலஸ்கோப்ல பார்க்கிற போது தான் அது இருப்பது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அது மிக அரிய ஒரு காட்சி. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்மளோட மற்ற மையங்கள்லையும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. சென்னை, திருச்சி, வேலூர், கோயம்புத்தூர்ல உள்ள மையங்களில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதை பொதுமக்கள் கட்டணம் ஏதுமின்றி கண்டுகளிக்கலாம். வானத்தில் தெரியக்கூடிய கோள்களில் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வந்து வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. சின்ன டெலஸ்கோப் வழியாகவும் சின்ன தொலைநோக்கி வழியாகவும் பார்க்க முடியாது. மற்றபடி வியாழன், சனி, வெள்ளி இதெல்லாம் பார்க்க முடியும். அதை பார்ப்பதற்காக இங்கே வந்து டெலஸ்கோப் வச்சுருக்கோம். இந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்கும் பொழுது வியாழன் கோளை சுற்றிலும் ஒரு 4 சிறு துணைக்கோள்கள் இருப்பதை பார்க்க முடியும். வெறுங்கண்ணுக்கு இது தெரியாது. சனி கோளை சுற்றிலும் ஒரு வளையம் இருக்கும், அந்த வளையத்தை பார்க்கலாம். எவ்வளவு நாள் நடக்குது? இது வந்து டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாமே இந்த வானத்துல தெரியுது அப்படிங்கிறது தான் இதோட நிகழ்வை தவிர மற்றபடி இல்லை. அடுத்தடுத்த கோள் மேலே வரும் பொழுது, அடிவானத்தின் மேலே வரும் பொழுது, செவ்வாய் வந்து மேலே வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் உச்சிக்கு வரும் பொழுது வீனஸும் சனியும் மறைஞ்சிருக்கும். ஜூபிட்டர் சூரியன் மறைஞ்ச உடனே இது புதன் கோள் வந்து சூரியன் மறைஞ்ச உடனே மறைஞ்சிரும். அது எத்தனை நாளுக்கு இந்த கோள்கள் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கு? நேர்கோடுங்கிறத விட நேர்பாடு, அதாவது நம்ம பார்வை கோணத்துல இருக்குங்கிறது தான் நேர்கோடுன்னு அப்படி கோடு போட்ட மாதிரி எல்லாம் நிற்காது. அது தொலைவில் இருக்கு. நம்ம பார்க்குறப்ப எல்லாமே இந்த வரிசை கட்டி இருக்கிறதுனால அது நமக்கு தெரியுது. 6 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 நாட்கள் இன்றையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 4 நாட்களும் இலவசமா அனுமதிக்கப்படுறாங்க. இலவசம் தாங்க. 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பொதுமக்கள் பார்க்கலாம்.